வணக்கம். இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 பெரிய தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 6 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். முதல் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு மேஜைக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் 6 மிளகாய் வத்தலும் சேர்த்து இந்த எண்ணெயிலே இது வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் ரொம்ப தீஞ்சு போயிடாத மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இதே எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சுக்கிற 2 பெரிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தக்காளியை சூடு ஆற வச்சிடலாம். இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகாய் வத்தல் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்க தக்காளி தண்ணியும் சேர்த்து சட்னி பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு தேக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு, 1/2 தேக்கரண்டி கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். சூப்பரான தக்காளி சட்னி தயார். இந்த தக்காளியோட புளிப்பு, சின்ன வெங்காயம் பூண்டோட வாசனையோட சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.